டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் ஆஃப் பாரத் என்ற தமிழ் சேனலிലേക്ക് மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன். இமயகுருவின் இதய சீடன், ஒரு யோகியின் சுயச்சரிதை, ஸ்ரீயம், எபிசோடு 17. நாகாவும் மகா மந்திரத்தை கற்றுக்கொள்ளுதலும். ரிஷிகேஷிலிருந்து பத்ரிநாத்திற்கு செல்லும் பாதை புனித நதிகள் ஒன்றாக சங்கமிக்கும் இடத்தில் 5 கேதார்களின் ஊடே செல்கிறது. தேவப்பிரயாகில் கங்கோத்ரியிலிருந்து பாய்ந்து வருகிற பாகீரதி பத்ரிநாத்திலிருந்து வரும் அலகநந்தா நதியுடன் சங்கமிக்கிறது. அந்த சிறிய நகரத்தில் இந்த சங்கமத்தை தவிர ஸ்ரீராமர் தனது முதிய வயதில் தவம் செய்ததாக சொல்லப்படும் ஒரு கோவிலும் இருக்கிறது. நதிகள் இரைச்சலுடன் மலச்சரிவுகளின் கீழ் நோக்கி பாய்ந்து வரும் காட்சி மிக அற்புதமானது. அதற்கு மேலே ருத்ரப்பிரயாக். ருத்ரப்பிரயாகில்தான் கேதார்நாத்திலிருந்து வரும் மந்தாகினி நதி அலகநந்தா நதியில் சங்கமிக்கிறது. அடுத்தது கர்ணப்பிரயாக். அங்கே பிந்தரா அலகநந்தாவில் சங்கமிக்கிறது. பிறகு வருவது நந்தப்பிரயாகும் விஷ்ணு பிரயாகும். விஷ்ணு பிரயாகிற்கு அருகில்தான் புகழ்பெற்ற ஜோஷிமட் என்கிற ஜோஷி மடம் உள்ளது. வேதாந்தவாதியான ஆதிசங்கரர் அந்த மடத்தை நிறுவினார். அதுதான் வடக்கு திசையின் மூலையில் ஆதிசங்கரால் நிறுவப்பட்ட மடாலயம். இதர மடங்களை மேற்கு, கிழக்கு, தெற்கு திசைகளில் முறையே துவாரகா, பூரி, ஸ்ருங்கேரி என்று நிறுவினார். இன்னும் மேலே பாண்டுகேஷவாரில் இருந்து ஒரு மலைப்பாதை பூக்களின் பள்ளத்தாக்கிற்கு ஹேம்குண்ட் சாஹிப்பிற்கும் செல்கிறது. ஹேம்குண்ட் சாஹிப் சீக்கியர்களினால் புனித ஏரி என்று கருதப்படுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடிக்கு மேலே இருக்கிறது. பாண்டுகேஷவருக்கு அடுத்து புனித ஸ்தலமான பத்ரிநாத் வருகிறது. பத்ரிநாத்தின் தலைமை பூசாரி வருடந்தோறும் பனிக்காலமான 6 மாதம் ஜோஷி மடத்தில் தங்குகிறார். வசிஷ்டர் குகையிலிருந்து பத்ரிநாத் ஏறத்தாழ 220 கிலோமீட்டர்கள். அதை 25 நாட்களில் கடந்தேன். முழு பாதையும் நடந்தேன் சென்றேன் என்பதிலும் எந்த வாகனத்தையும் உபயோகிக்கவே இல்லை என்பதிலும் மிக பெருமிதம் அடைந்தேன். இப்போது பக்குவப்பட்ட சாது போல மாறிவிட்டேன். சமயங்களில் உணவு கிடைப்பதில் கஷ்டங்கள் ஏற்பட்டன. உபயோகமற்ற கூட்டில்களில் தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு குளிரால் நடுங்கினேன். ஆனால் இவை எதுவும் எனது பயணத்தை தொடர்வதில் எனக்கிருந்த உற்சாகத்தையும் விருப்பத்தையும் குலைக்கவே முடியவில்லை. உடல் ரீதியான தொந்தரவுகள் எனது பிரச்சனைகளே அல்ல, ஆனால் மனதுதான். ஏகாந்தமாக இருந்த சில சமயங்களில் கூட அமைதி இல்லாமல் போராடி கொண்டும் சில சமயங்களில் மாயையில் சிக்கிக்கொண்டும் இருந்தது. நதிகளின் அழகும் குன்றுகளின் பொலிவும் பனிமலையின் உயரங்களில் காத்திருக்கும் யாரோ ஒருவர்தான் எனது கேள்விகளுக்கு பதிலளித்து உதவி செய்ய போகிறார் என்ற எண்ணமும் தான் என்னை நடத்தி சென்றது. பயணத்தில் ஏற்பட்ட 2 அனுபவங்களை குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. இருட்டும் சமயத்தில் தேவப்பிரயாகை அடைந்தேன். எங்கு சென்று உணவை தேடுவது, எங்கே தங்குவது என யோசித்து கொண்டிருந்த போது உயரமாக ஜடாமுடியுடன் முழு நிர்வாணமாக இருந்த ஒரு கருப்பு நிற நாகசாது என்னை நெருங்கி, நீ தங்குவதற்கு இடம் தேவையென்றால் வா என்று கூறினார். நாகாவுடன் தங்குவதென்பது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும் என்பதால் அவருடன் சென்றேன். நதியின் கரை அருகில் அவர் தங்கியிருந்தார். அவரது சிறு குடில் ராமன் கோவிலிலிருந்து அதிக தூரத்தில் இல்லை. குடிலுக்கு முன்னால் ஒரு தூணி பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது. நதியில் என்னை சுத்தம் செய்து கொண்டு வந்தபோது அவர் தூணியின் முன் உட்கார்ந்திருந்தார். உட்காரு என்றார். அக்னி கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து
தலைவணங்கு. பிறகு உணவருந்திவிட்டு சித்தி பெறலாம். சித்தி என்று தயங்கினேன். ஏனென்றால் சித்தி என்பது இயற்கையை கடந்த அமானுஷ்ய சக்தியை குறிப்பிடுவதாகும். அதை யோகிகள் பெற்றிருப்பதாக ஐதீகம். ஆம் ஆம், நீ பார்ப்பாய் என்றார். சூடான சப்பாத்திகளையும் உருளைக்கிழங்கினையும் சாப்பிட்ட பிறகு என்னை பற்றியும் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை பற்றியும் விசாரித்தார். சிவபிரசாத் என்று அறிமுகம் செய்து கொண்டேன். ஆத்மீக தேடலில் இருக்கிறேன் என்றும் பத்ரிநாத்திற்கு பயணம் செல்கிறேன் என்றும் சிறந்த ஆசானை தேடிக்கொண்டு இருக்கிறேன் என்றும் கூறினேன். அவர் என்னை எடை போடுவது போல் பார்த்தார். உள்ளே சென்று ஒரு சில்லத்தை கொண்டு வந்து அது முழுவதும் கஞ்சாவையும் புகையிலையையும் நிரப்பி பற்ற வைத்தார். பத்மாசத்தில் அமர்ந்து கொண்டு பூம் போலோ ஹர்ஹர மகாதேவ் ஷம்போ என்ற சத்தமாய் உச்சரித்து ஒரு முறை புகை பிடித்தார். பிறகு மெதுவாக புகையை வெளியே விட்டார். புகை சூழலை எனது பக்கம் நீட்டி சித்தி என்றார். இதன் மூலம் நீ சிவாவின் உலகத்திற்கே சென்று எல்லா சக்திகளையும் பெற முடியும். நான் உனக்கு குருவாக இருக்க முடியும். சிவா எனக்கு ஒரு பொலிவான சீடனை அனுப்பியிருக்கிறார். புகைப்பிடி எப்படி பிடிப்பது என்று தெரியுமா? அவரிடமிருந்து வரும் வாசனையிலிருந்தே அது கஞ்சாதான் என தெரிந்தது. எனது சில நண்பர்கள் திருவனந்தபுரத்தில் கஞ்சா புகைத்திருக்கிறார்கள். ஆனால் நான் என்றும் அதனால் வசீகரிக்கப்படவே இல்லை. அது தியானம் செய்வது போல உணர்ச்சியே தரலாம். ஆனால் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிடும் அபாயம் அதிகம். எனவே மறுத்துவிட்டேன். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அக்னிக்கு எதிரில் நாகா கொடுக்கும் சித்தியை யாரும் மறக்கவே கூடாது, எடுத்துக்கொள் என்று கூச்சலிட்டார். தயங்கியவாறே புகைக்குழலை அவரிடமிருந்து வாங்கி சில முறை புகைத்தேன். சில நிமிடங்களுக்கு பிறகு திடீரென அவர், உனக்கு தியானத்தின் ரகசியங்களுக்கு தீட்சை கொடுத்ததற்காக எனக்கு நீ தட்சிணை தர வேண்டும், கொடு என்றார். விவாதம் செய்ய வேண்டாம் என்று நினைத்து 10 ரூபாயை அவரிடம் கொடுத்தேன். இன்னும் கொடு என்று கத்தினார். இன்னொரு 10 ரூபாயை கொடுத்துவிட்டு அவ்வளவுதான் என்னிடம் இருக்கிறது என்றேன். அவர் சந்தோஷமாக சிரித்தார். போதும் போதும் என்றார். தனது கைகளை எனது தலையில் வைத்து, இப்போது நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய் என்றார். இன்னும் கொஞ்சம் சித்தி பெற்றுக்கொள் என்றார். மறுத்துவிட்டேன். நீ வெளியே வராந்தாவில் தூங்கிக் கொள்ளலாம். களைப்போடு இருந்தேன். மேலும் கஞ்சா உறக்க நிலைக்கு என்னை தள்ளியது. கம்பளியால் போர்த்தி கொண்டு பையை தலையணையாக வைத்து கொண்டு தூங்கிவிட்டேன். பையில் இன்னும் கொஞ்சம் ரூபாய்கள் இருந்தன. அந்த நாகா அதை திருட முயற்சி செய்வாரோ என நினைத்தேன். தூங்குவதற்கு முன் நான் செய்த தியானம் வழக்கம் போல இல்லை. ஏதோ இருட்டு என்னை முழுவதுமாக சூழ்ந்து கொண்டு இருப்பது போலவும், எனது ஆத்மா கெட்டியான கயிறுகளால் கட்டப்பட்டு இருப்பது போலவும் இருந்தது. நாகா இன்னமும் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலை விடிவதற்கு முன்பே கண் விழித்தேன். குடிலின் உள்ளே நாகா கொரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து நிம்மதி அடைந்தேன். கொஞ்சம் கூட சத்தம் செய்யாமல் எனது போர்வைகள் மற்றும் பையை எடுத்துக்கொண்டேன். கமண்டலமும் தடி முதலானவைகளையும் எடுத்துக்கொண்டு இருள் பிரியாத காலை வெளிச்சத்தில் அங்கிருந்து வெளியேறினேன். பொழுது விடிந்த போது தேவப்பிரயாகிலிருந்தும் அந்த நாகாவிடமிருந்தும் மிகுந்த தொலைவு வந்து விட்டிருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு ருத்ரப்பிரயாகின் அருகில் ஒரு கடும் காட்டிற்குள் வழி தவறி சென்று விட்டேன். சீக்கிரத்திலேயே வழி தவறிவிட்டதையும் உணர்ந்தேன். அப்போது இருட்டவும் துவங்கிவிட்டது. மறுபடியும் இரவு எங்கே தங்குவது என யோசித்த பொழுது
விறகு கட்டுகளை முதுகில் சுமந்தவாறு என் திசை நோக்கி வந்து கொண்டிருந்த ஒரு நடுத்தர வயதுடைய மனிதரை பார்த்தேன். மகாராஜ், எங்கே போகிறீர்கள் என அவர் கேட்டார். பத்ரிநாத் என்றேன். ஆனால் பாதையை தவற விட்டுவிட்டேன். இரவில் தங்கி ஓய்வெடுப்பதற்கும் இடமும் உண்ண உணவும் எங்காவது கிடைக்குமா என்று கேட்டேன். என்னுடன் வாருங்கள். பாவாஜி ஆசிரமம் அருகில்தான் இருக்கிறது. அவர்தான் எனது குரு. வாருங்கள் என்று என்னை அழைத்தார். பிறர் அறியாமல் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பாபாஜி என்ற யோகி இமயமலையில் எங்கோ இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே உற்சாகம் அடைந்தேன். பிரசித்தி பெற்ற அந்த பாபாஜியா உன் குரு என்று யோசனையே இல்லாமல் கேட்டேன். அந்த மனிதருக்கு நான் எந்த பாபாஜியை குறிப்பிடுகிறேன் என்பது தெரியவில்லை. அவரின் குரு வைஷ்ணவ குருவான பாவாஜி என்பவராகும். வைஷ்ணவ குருமார்கள் எல்லோருமே பாவாஜி என்றுதான் அழைக்கப்படுவார்கள். செறிவான ஒரு மலைப்பாதையில் இறங்கி நதி கரைக்கு போனோம். நதிக்கு மிக அருகில் கருங்கல்லால் ஆன ஒரு சிறு கோவில் பல மரங்களாலும் பூச்செடிகளாலும் சூழப்பட்டிருந்தது. கோவிலை சுற்றி எளிய வீடுகள் இருந்தன. உணவு உண்ணும் அறையும் சமையல் அறையுமாய் ஒரு அறைகள் இருந்தன. மணியோசையும் சேகண்டிகளின் சத்தமும் ஒலித்து கொண்டிருந்தன. கோவிலில் மாலை நேர பூஜை என்பதை உணர்ந்தேன். ஆண்களும் பெண்களும் அங்கே குழுவியிருந்தனர். உயரமாக நல்ல தேக ஆரோக்கியத்துடன் சவரம் செய்த முகத்துடன் இடுப்பில் ஒற்றை துணியுடன் இருந்த ஒருவரை பார்த்தேன். பூணூல் அணிந்திருந்தார். மொட்டை அடித்த தலையிலிருந்த நீளமான அடர்த்தியான உச்சி முடியே முடிச்சு போட்டிருந்து அவர் பொலிவு நிறைந்த கிருஷ்ணன் ராதா படங்களுக்கு மணி ஓசையுடன் ஆர்த்தி காட்டிக் கொண்டிருந்தார். பூஜையை முடித்து மற்றவருக்கு ஆரத்தியை காட்டும் சமயத்தில் என்னை பார்த்தார். வைஷ்ணவர்களுக்கான அடையாள குறியை தனது நெற்றியில், கழுத்தில் மற்றும் முழங்கைகளில் சந்தனத்தால் இட்டு இருந்தார். கழுத்தில் சிறு துளசி மாலை. என்னை அங்கு கூட்டி போன மனிதர் அவரின் பாதங்களை தொட்டு ஏதோ கிசுகிசுத்தார். பாவாஜி புன்னகைத்தார். எனது அருகே வந்தார். அவரது பாதங்களை தொட்டு வணங்கினேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, எனது ஆசீர்வாதங்கள் என்று கூறினார். கங்கை சென்று குளித்துவிட்டு வா. வந்தவுடன் பிரசாதத்தை உண்போம். பிறகு பேசலாம். நமோ நாராயணா. பாவாஜி தட்டையான மரப்பலகையில் பத்மாசனத்தில் இருந்தார். ஞானும் மற்றவர்களும் அவருக்கு எதிரில் உண்ணும் அறையில் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தோம். பகவத்கீதையின் 15வது அத்தியாயத்தை எல்லோரும் பாடினார். பின்னர் எல்லோருக்கும் எளிமையான சுவையான சைவ சாப்பாடு பரிமாறப்பட்டது. ஆண்கள் ஒரு வரிசையிலும் பெண்கள் இன்னொரு வரிசையிலும் உட்கார்ந்து உண்டனர். 4 பெண்களும் 6 நடுத்தர வயது ஆண்களும் வெள்ளை ஆடை அணிந்து நெற்றியில் யூ வடிவ நாமம் இட்டிருந்தனர். பாவாஜி ஒருவர்தான் காவி வேட்டி அணிந்திருந்தார். இரவு உணவிற்கு பிறகு பாவாஜி என்னை தனது சிறிய குடிலுக்கு அழைத்தார். எனது பிறப்பினை பற்றியும் எனது ஆன்மீக தேடுதலை பற்றியும் விசாரித்தார். முடிந்தவரை அவருக்கு பதிலளித்தேன். ஒரு முறை கூட நான் எந்த மதத்தினை சேர்ந்தவன் என்பதை அவர் கேட்கவே இல்லை. அவர்கள் எல்லோரும் ஐதீக பிராமணர்களால் அதை அவர் கேட்காதது எனக்கு மிக வியப்பை அளித்தது. அவர்கள் எல்லோரும் கிருஷ்ண பக்தர்கள் என்றும் ஸ்ரீகிருஷ்ண சைதன்யாவை பின்பற்றுபவர்கள் என்றும் தெரிந்து கொண்டேன். கடவுளுக்கு சேவை செய்ய பக்தி மார்க்கமே சிறந்தது என்றும் கிருஷ்ணர்தான் பிரதான கடவுள் என்றும் அவர்கள் நம்பினார்கள். கிருஷ்ணர் மற்றும் ராதாவின் படங்களுக்கு எதிரே ஏகாந்த நடனம் புரிந்தார். பாடல்கள் பாடினார். தினந்தோறும் பிரார்த்தனை செய்தனர். சைவ உணவை சாப்பிட்டனர்.
தங்கள் குழுவிற்குள் யாரேனும் தீட்சை கொடுக்கப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்டால் அவர்களும் பிராமணர்களாகி விடுவார்கள் என நம்பினார்கள். சங்கரரை சார்ந்த அத்வைத வேதாந்திகளை வெறுத்தார்கள். அப்படிப்பட்டவர்களை உலகமே மாயை என்று கூறுபவர்கள் என்று குறிப்பிட்டார்கள். வைஷ்ணவர்களை பொறுத்தவரை உலகம் மாயை அல்ல, அது உண்மையானது. கிருஷ்ணர்தான் பிரதான கடவுள். அவர்தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் இறைவன். சாதாரண உலக இன்பங்களை ஒதுக்குதல் அல்லது துறவியாக ஆகுதல் என்ற பாபாஜியின் கருத்து மட்டுமே எனக்கு சரி என்று பட்டது. எனக்கு தெரியும், நீ உலக இன்பங்களை வெறுத்து ஒதுக்கி காவி உடை அணிந்து உடனே முக்தியை அடைய வேண்டுமென்று எண்ணுகிறாய். ஆனால் இளைஞனே, ஜாக்கிரதையாக இரு. குறைவான உயரத்தில் இருந்து விழுந்தால் அதிகமாக அடிபடாது. எழுந்து நின்று சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அதிக உயரத்தில் இருக்கும் சந்நியாசத்தில் இருந்து விழுந்தாயமானால் மிக கடுமையாக அடிபடுவாய். அழிவு உண்டாகும். அளவு நாசம் ஏற்படலாம். எழுந்து நிற்கக்கூட முடியாமல் போகலாம். எனவே முடிவுகள் எடுக்கும் முன்னர் கவனமாக யோசி. எங்களை பொறுத்தவரை முதலில் கிரகாசிரமத்தினுள் திருமண வாழ்க்கை நுழைந்து பிறகுதான் சந்நியாசத்திற்கு செல்ல அடியெடுப்போம். கல்யாணம் ஆன மனிதன் கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் அவரை காண முடியும். ஆனால் கடவுளின் அருள் இல்லாமல் அனைத்தையும் துறந்த துறவியால் கூட அவரை காண முடியாது. நான் திருமணமானவன். மனைவி இறந்த பிறகு உலக இன்பங்களை துறந்து ஆகிவிட்டேன். மற்றும் ஒரு விஷயம், எத்தனை பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தாலும் கஞ்சா பிடிக்கும் சாதுக்களுடன் தொடர்பு வைத்து கொள்ளாதே. ஏனென்றால் உனது கண்கள் மேல் இமயத்தின் மீது நாட்டம் கொண்டிருக்கின்றன. அங்கே கூட அவர்கள் நீ பார்க்க நேரிடலாம். உன்னை எங்களுடன் வைத்துக்கொண்டு பக்தி பயிற்சிகளை செய்து வர மிகவும் விரும்புகிறேன். ஆனால் நீ மேல் இமயத்தை நோக்கி முன்னேறுவதில் தான் விருப்பம் காட்டுகிறாய் என்று எனக்கு தெரியும். எனவே அப்படியே ஆகட்டும். நீ ஒரு தூய்மையான ஆத்மா. நீ விரும்பினால் உனக்கு எங்களது மகா மந்திரத்தை கொடுக்கலாம். எப்போதும் அதை பாடம் பண்ணி கொண்டு இரு. எப்போது நீ விரும்புகிறாயோ அப்போது திரும்பி வரலாம். கடவுள் உன்னை ஆசீர்வதிக்கட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. அவரது பாதங்களை தொட்டு நன்றி சொன்னேன். எனக்கு தீட்சை கொடுத்து மந்திரத்தை கற்றுக் கொடுக்க சொன்னேன். அம்மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. எனக்கென்ன கொடுக்கப்பட்ட அறைக்கு சென்று மந்திரத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக உச்சரித்து உறங்கி போனேன். அன்று இரவு நிச்சலமாகவும் ஆழமாகவும் உறங்கினேன். காலையில் சீக்கிரமே எழுந்தேன். குளிர்ந்த கங்கை நீரில் முழுக்காட்டி பாபாஜியின் ஆசீர்வாதத்தை நாடி சென்றேன். எனது தலையில் கைகளை வைத்து மிக அன்புடன் என்னை ஆசீர்வதித்தார். ஸ்ரீகிருஷ்ணன் உனக்கு வழிகாட்டி. உனது ஆத்மீக வேண்டுதலை நிறைவு செய்யட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. பின்னர் என்னை பாபாஜியிடம் இட்டு சென்ற நண்பர் தாமோதரிடம் விடை பெற்று கொண்டு பத்ரிநாத்தை நோக்கி மறுபடியும் பயணமானேன். இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஹரி ஓம்.